நம்மளோட சேனலில் தொடர்ந்து பலவிதமான சமூக கலாச்சார விஷயங்களை நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். சில நண்பர்கள் நம்ம ஐஆர்எஸில் இருந்ததுனால சில பொருளாதார சம்மந்தப்பட்ட வீடியோவும் கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கலாக என்னுடைய பயணம் இந்த சமூக கலாச்சாரத்தை நோக்கி இருக்கிறனால அதிகமான நேரங்கள் அதில் போடுறோம். பட் இருந்தாலும் விரைவில் அதில் ஒரு வீடியோஸும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். நான் 2 ஆர்கனைசேஷன் வழியாக ஒர்க் பண்ணுறேன், அரசியல் அல்லாமல். இடி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அதாவது எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் யூத் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். இதோட மெயின் ஜாப் அவேர்னஸ், எஜுகேஷனல் அவேர்னஸ், எம்ப்ளாய்மெண்ட் அவேர்னஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது பீயிங் ஹிந்து, நம்ம மதத்தை பற்றின நிறைய விஷயங்கள் இப்போ இன்னைக்கு டிபேட்டில் இருக்குது. ஸோ அதில் எப்படி சொல்கிறது, ஒரு தீவிரவாதி ஹிந்துன்னுலாம் சில பேர் மக்கள் பேசுகிறாங்க. நம்ம டெஃபினட்டாக அவங்களுக்கு நம்ம எதுவும் இதில் சொல்கிறதில்ல. ஒரு சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மதத்தை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவங்க எடுக்கிறது. அதுக்கு நான் என் வீடியோவில் சொல்கிறதுக்கான சப்ஜெக்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ என்னோட வீடியோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த மட்டும் மாடர்ன் ஹிந்துங்கிற தீம் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது. ஒரு ஆவரேஜ் ஹிந்து ஹூ இஸ் கன்ஃபியூஸ்ட், இன்னைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் வேர்ல்டுக்கு இந்த ஏன்ஷியன்ட் விஸ்டம் யூஸ்ஃபுல்லாக, பழைய பழக்க வழக்கங்களில் மூட பழக்க வழக்கங்கள் இருக்கா, அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுமா, அஸ்ட்ராலஜி சயின்ஸா, வாஸ்து சயின்ஸா, இந்த ரிலிஜனில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் சரியா தப்பா, இதை நான் ஃபாலோ பண்ணணுமா? ஏன்னா ஹிந்து மதத்தை பற்றின விமர்சனங்கள், தாக்குதல் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகம். மற்ற மதங்களை பற்றி நீங்கள் வீடியோஸை பெருசாக பார்க்க முடியாது. இருக்குது, கொஞ்சம் இருக்குது, பட் ஆனால் பார்க்க முடியாது. அப்போ ஒரு சராசரி ஹிந்துக்கு என்ன டவுட் வந்துடுது, நம்ம தான் தப்பான ஒரு மூட நம்பிக்கையான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் போல இருக்குது, மற்றவங்களாம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க போல இருக்குது, நம்மளது சயின்ஸ் இல்லை, மற்றதெல்லாம் சயின்ஸ் இருக்குது. இந்தமாரி பல விதமான குழப்பங்கள் இருக்கு. நான் அந்த டிபேட்டுக்கு நான் ஆன்சர் பண்ண போறதில்ல. பட் என்னோட ஆன்சர் இந்த மதத்தில் இருக்கிற, இந்த ஏன்ஷியன்ட் விஸ்டத்தில் இருக்கிற நம்மளுடைய ஸ்கிரிப்சரில் ஆரம்பிச்சு, அதனால தான் பகவத்கீதை பற்றி பேசுகிறோம், திருக்குறளை பற்றி பேசுகிறோம். இனி தொடர்ந்து யோகா சூத்ரா, பிரம்மசூத்ரா, வேதங்கள், உபநிஷத்துகள், திருமூலர் திருமந்திரம், இந்தமாரி எனக்கு தெரிந்த நாங்கள் பயன்படுத்தின ஸ்கிரிப்ட் எல்லாமே தொடர்ந்து பேச போகிறோம். அதில் இருக்கிற ஒரு ரேஷனல் காம்பனன்ட், சிலது நம்மளே ஒரு முடிவு சொல்ல முடியாமல் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற அனுமானத்தில். அதுக்கெல்லாம் அந்தந்த நேரத்தில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது என் கடமை. ஸோ ஒரு ஆவரேஜ் ஹிந்து ஹூ இஸ் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் இஸ் அவர் ரிலிஜன் எல்லாம் இருக்க முடியுமானா இருக்க முடியும், அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கான குழப்பம் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு சுவாமிஜியாக இல்லாமல், ஒரு குருவாக இல்லாமல், ஒரு காமன் மேன் லிவிங் இன் அர்பன் சிட்டி, ஒரு உங்களுடைய கசினா, ஒரு ஃப்ரெண்டாக இந்த மதத்தில் எப்படி பார்க்குறேன், அதில் என்னென்ன பண்ணலாம், என்னுடைய அனுபவம் என்ன, இதெல்லாம் ஷேர் பண்ணுறதா இந்த 3வது கான்செப்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எஜுகேஷனல் அவேர்னஸ் நாங்கள் கொடுக்குறோம் இடி வழியாக, எம்ப்ளாய்மெண்ட் அவேர்னஸ் கொடுக்குறோம், அது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கொடுக்குறோம். நிறைய இடத்துல இந்த ஈட்டிங்கிற சிம்பிளை நீங்கள் பார்ப்பீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரும்பாலும் இப்போதைக்கு நான் வீடியோஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்குன்னு எதுவும் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணல. பட் அந்த வீடியோஸை உடைய தீம் எஸ்எல்ஜின்னு வச்சுருக்கோம், அதாவது சயின்ஸ், லாஜிக், கட்ஸ். ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம 3 வழியாக அணுக ட்ரை பண்ணுறோம். அதில் தான் அணுக முடியும், வேறு லாஜிக் இல்லை. ஸோ சயின்ஸுங்கிற வழியாக பார்க்குறோம், ஆனால் எல்லாத்தையும் சயின்ஸில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் பார்க்கலன்னா, நீங்கள் பாத்ரூமில் குளிக்கும்போது தண்ணி ஓடுற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் மொசைக்கு போட்டு வச்சுருந்தா கூட தண்ணி ஒரே டைரக்ஷனில் ஓடாது, 6 மாரி தனித்தனியாக பிரிஞ்சு போடுது. நீங்கள் குளிச்சு முடிச்சோன்னா அப்படியே தனித்தனி ஏதோ ஐலாண்டு மாதிரி நிற்கும். ஏன்னா அங்கே ஒரு சயின்ஸ் இருக்குது, அங்கே மேடு அங்கேயும் பள்ளம் இருக்குது, உங்கள் கண்ணில் அதை பார்க்க முடியாது. பட் அதில் இருக்க சயின்ஸை உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி சயின்ஸு எல்லாத்துலேயும் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் மனுஷனால் பார்க்க முடியல, இன்ஸ்ட்ருமெண்டால் மெஷர் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், கார்டியாக் டாக்டர் பாம்பேல இருந்த கார்டியாலஜிஸ்ட், நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா, அவருடைய ரூமில் ஐசியூக்கு பக்கத்தில், சிசியூன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வருது, அவரை காப்பாற்ற முடியல. ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டரால் ஏன் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியல? ப்ரிடிக்ட் பண்ண முடியுமானா முடியும், ஆனால் ஏன் முடியல? இன்னைக்கு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு வேணால் எமர்ஜென்சிக்கு அவங்களால பண்ண முடியுமே தவிர, ஏன் வருதுன்னு முன்னாடி கண்டுபிடிக்க முடியல. ஒரு இசிஜி பார்த்தா முடியுமா? ஆன்ஜியோ பண்ண முடியுமானா எது பண்ணாலும் முடியல. ஏன்னா அதில் ஒரு பொசிஷன், அது சும்மா ஆக்சிடென்டல் நடக்கிறது இல்லை, பட் அதை ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ப்ரிசிஷன் இல்லை. ஸோ இந்தமாதிரி சயின்ஸில் லிமிடேஷன் இருக்கிறனால நிறைய டைம் நம்ம லாஜிக்கில் போக வேண்டியிருக்கு, லாஜிக்லேயே லிமிடேஷன் இருக்கு, கட்ஸில் போக வேண்டியிருக்கு. ஸோ என்னோட தீம் சயின்ஸ், லாஜிக், கட்ஸ். இதுதான் நான் மாடர்ன் ஹிந்துசத்தை நம்ம அப்ரோச் பண்ணுற விஷயம். ஸோ இதோட அவுட்புட்டை மாடர்ன் ஹிந்துசமாக பார்க்குறோம். ஸோ இந்த அப்ரோச் இதுதான். ஸோ நான் பேசுகிறது ஹிந்துசத்தை சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, சிம்பிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது கான்செப்டே சிம்பிள் ஃபாலோயிங் தான். ஒன்றும் ஹரிபரி, ரொம்ப கம்பல்ஷன், ரொம்ப அடிதடி,
ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கம்ப்ரஸ்டு அப்படிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஆனால் பேசிக்கான சில டவுட் எனக்கு வந்திருக்கும், அதுக்கு நான் நிவர்த்தி ஆகிருப்பேன். அந்த டவுட்டை நான் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தருது. பட் நிறைய பேர் கேட்பாங்க கடவுள்கிட்ட போனால் தான் ஜெயிக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்த் வந்து அவருடைய ஆரம்பத்திலிருந்து அவர் கடவுள், பாபா, இறை நம்பிக்கை அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கமலஹாசன் கடவுள் நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்றார். ஸோ அவரும் ஜெயிச்சிருக்கார் சினிமாவில், உலகநாயகன். ஒரு நாத்திகர் கலைஞர் ஜெயிக்கிறாரு. முழுக்க முழுக்க கடவுள் கும்பிடக்கூடிய ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வர ஸ்ரீலங்கன் பிரசிடெண்டாக இருக்கட்டும், கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டில் சாமி கும்பிட்ற சிஎம்ஸாக இருக்கட்டும், சந்திரசேகர் ராவ் வந்து கும்பிட்ற கடவுளாக இருக்கட்டும், அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை அதிகமாக நரேந்திர மோடி அவர்கள் அவங்களும் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் நாத்திகம் ஆத்திகம் லிங்க் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா, அது இன்டர்னல் கான்செப்ட். ஸோ அதுக்கு அது சிலருக்கு நிறைய பேர்த்துக்கு ஆத்திகம் நல்லது, அதை தாண்ட முடிஞ்சவங்களுக்கு ஓகே நாத்திகம். ஆனால் நாத்திகத்தால் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. அங்கே தான் நானும் திராவிடமும் வேறுபடுறோம். திராவிடத்தில் வந்து ஒரு நாத்திகத்தில் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஊர் முழுக்க, சேலம் முழுக்க நாத்திக ஊர் அப்படி ஆக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி உலகத்தில் ஒரு கம்யூனிட்டியே இல்லை. எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரு ரிலிஜன் இருந்திருக்கு, ஒரு கடவுள் இருந்திருக்காரு, ஒரு பக்தி இருந்திருக்கு. அது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஆனால் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நாத்திகம் இண்டிவிஜுவலாக போகிறத குரூப்பாக மாற்ற ட்ரை பண்ணும்போது அதில் வர்ற பலவிதமான குதர்க்கங்கள் வரலாற்று ரீதியாக அவங்களை பின்னாடி பாதிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு தீர்க்கமான முடிவு. அதனால தான் நான் நாத்திகம் அட் இண்டிவிஜுவல் லெவல் வெல் அண்ட் குட், நாத்திகம் அட் குரூப் லெவல் கேனாட் சர்வே ஃபார் லாங் டைம் அப்படிங்கிறது என்னுடைய தீர்மான முடிவு. அதனால தான் நான் வந்து நாங்கள் ஐஆர்எஸ் பண்ணிட்டு இவ்வளோலாம் சயின்ஸும் பார்த்துட்டு ஏன் வந்து ரிலிஜனை சப்போர்ட் பண்ணுறேன்னா, அட் குரூப் லெவல் எஸ் ரிலிஜன் இஸ் த பெஸ்ட். ஆனால் அதில் பேலன்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு அந்தந்த குரூப்பு தான் முடிவு பண்ணணும். இதுதான் எங்கள் சேனலுடைய ஒரு ரீஇன்ட்ரோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய வீடியோஸில் பல விதமான கமெண்ட்ஸ் வரும்போது அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.